பாத்துக்க. மாங்குன்னு மத்தியானத்துக்கு குழம்பு வர செஞ்சுக்கிட்டு சோத்தை வர பொங்கிக்கிட்டு காய்கறி பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கத்து அடுப்புல தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். வந்து வாங்குறதுக்கு வலிக்குதா? எல்லாம் நோகாம இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்துடணும். ஏன் கொஞ்சம் எந்திரிச்சு வந்து என்ன குறைஞ்சு போயிருவீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்லா வாங்கி கட்டிட்டு போயிடாத பாத்துக்க. சரிம்மா, எதுவுமே பேசல. தோசையை போடு. எங்கடி உங்க அப்பா? அப்பா சாப்பிட்டுட்டு போன் பேசிட்டு இருக்காரு. 1000 வாட்டி சொல்லியாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போனை பேசாதீங்கன்னு. கேட்டாதானே? அப்பா ஒழுங்கா இருந்தா பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கும். இந்தா தோசையை வாங்கிட்டு போய் உங்க அண்ணனை வர சொல்லு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? அவன் ரூம் விட்டு வெளிய வரலமா. ரூம் விட்டு வெளிய வரலையா? கிளம்புனானே இல்லையா அவன்? எம்மா, ஏமா அலற? எனக்கு தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? 2 தோசையை போட்டா நல்லா திங்க தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? எம்மா, அவன் வராததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என்னைய பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க. இந்தா இந்த தோசையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. இது நல்லா இருக்கே. இந்த வீட்ல எனக்கும் அப்பாக்கும் ஒரு சட்டம், உன் பையனுக்கு மட்டும் வேற சட்டமா? ஒரு தோசை தின்னுட்டு இருக்கும்போது எந்திரச்சு வந்து வாங்குனல, அதே மாதிரி உன் பையனையும் வந்து வாங்க சொல்லுமா. நானா கொண்டு போய் தர மாட்டேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நல்ல ஒத்துமையா இருங்கடி. குடும்பம் நல்ல கிளிகிலேன்னு இருக்கும். நம்ம கூட பிறந்த அண்ணன் தானே. சரி ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அவசரமா கிளம்பிட்டு இருக்கானே, அவனுக்கு 2 தோசையை போய் கையில கொடுப்போம் இல்ல? ஏம்மா, என்னம்மா எப்ப பாரு என்னையவே சொல்ற? என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை விட்டு கொடுத்து போயிருக்கானாமா? அவனுக்கும் நான் கூட பிறந்த தங்கச்சி தானே. அவனை எதுவுமே கேட்க மாட்டேங்கற. ஏமா உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கறமா. போய் தின்னுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்க. நான் ஏதாவது கேட்டுட்டா போதும், உடனே கிளம்புன்னு சொல்லிடுவேன். ஏய் வந்தனும் வெளுவெளுன்னு வெளுத்து எடுத்துருவேன். இந்த சரவண பையன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நேரமே எந்திரிடான்னு எத்தனை வாட்டி எழுப்பினாலும் எந்திரிக்கிறது இல்ல. இன்னைக்கு என் கையை பேச போறது இல்ல, தோசை கரண்டி தான் பேச போகுது. முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நமக்கும் இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டிய. கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போ. கட்ட பொண்டாட்டி ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போ. அம்மா, சார் எப்ப போறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சோனே போறீங்களா இல்ல எக்ஸாம்ல முடிச்சோனே லீவுக்கு போறீங்களா? எங்கம்மா? அதான்டா கட்டின பொண்டாட்டிய ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போறேன்னு பாட்டு படிக்கிட்டு இருக்கீல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, அது சும்மா பாட்டுமா. என்ன கன்றாவி பாட்டுடா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? காலையில எந்திரிச்சமா, புக் எடுத்து படிச்சமா, பல்ல தேய்ச்சமா, குளிச்சமா, வந்து சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டமான்னு இல்லாம என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ? பரிச்சுக்கு இதான் கேட்க போறீங்களா? சொல்லுடா. இதுல போட்ட பரு பாட்ட எங்கடா ஓடுற? நில்லுடா. டேய் ஓடாத, வந்தன சலுப்புன்னு இழுத்துருவேன். மாமா வலிக்குதுமா, நான் இனிமே பாட்டெல்லாம் கேட்க மாட்டேமா. மாமா விட்டுருமா. தோசையை வந்து எடுத்துக்கடான்னு கிச்சன்ல இருந்து கத்திட்டு இருக்கேன். உன்னால அந்த பிள்ளைய வேற திட்டிவிட்டேன். சரி புள்ள அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கானேன்னு வேகமா ஓடி வந்தா என்ன கட்டின பொண்டாட்டிய ஜீப்ல கூட்டிட்டு போவேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு தெரிஞ்ச வாய் கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. ஏமா, உனக்கு இப்ப அந்த பாட்டு பிரச்சனையா இல்ல அந்த பாட்டை நான் பாடினது தான் பிரச்சனையா? லே, ஏற்கனவே நல்ல கோவத்துல தான் இருக்கேன். மேலும் பேசி என் கோவத்தை கிளறன. இப்பயாவது தோசை கரண்டி தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் தோசை கல்ல எடுத்துட்டு வந்து மண்டையில ஒரே போட்டுருவேன். ஹாத்தே, தோசை கல்லா? ஏமா, எனக்கு சோறே வேணாமா, நான் ஸ்கூலுக்கு போறேன். லே, 2 கோதுமை தோசை தான் இருக்கு, எடுத்து தின்னுட்டு போ. சுட்டது கோதுமை தோசை, இதுக்கு காலையில இருந்து அலறிட்டு கிடக்குறா. திங்கிறேன். சபா, இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு புருஷனையும் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அக்கடான உட்காந்து 2 தோசை சாப்பிடறதுல தான்ப்பா இருக்குது இந்த பொம்பளைங்களோட நிம்மதியெல்லாம். சட்னி வேற கொஞ்சம் தான் இருக்கு. சரி பரவாயில்ல, 2 தோசை அப்படி வலிச்சாலும் தின்றலாம். கருவாடு ஓல கருவாடு, பட்டர நெத்திலி, பால் நெத்திலி, சொரா கருவாடு. ஏக்கா, மலரக்கா, கருவாடு. நாளைக்கு வாங்கிக்கிறேமா, நாளைக்கு கொண்டு வா. ஏக்கா, இன்னும் 3 நாளைக்கு வரமாட்டேன், இப்பயே வாங்கிக்கா. வரமாட்டியா? ஐயோ, பிள்ளையெல்லாம் கருவாடு நல்லா திங்குமே. சரி இந்த வர இரு. நெத்திலி கருவாடா? நல்ல பிரசாதா இருக்குது. சரி நெத்திலி கருவாடு போடு. ஏக்கா, சொராவும் வேணாம், இறவும் வேணாம், நெத்திலியை மட்டும் போட்டு கொடுமா. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், காசு எடுத்துட்டு வரல, கணக்குல வச்சுக்க. ஏக்கா, ஊருக்கு போறேன், காசு வேணும், கொஞ்சம் காசு கொடுத்துருக்கா. இப்பயே வேணுமா? சரி இரு, கையை கழுவிட்டு காசு எடுத்துட்டு வரேன். இந்த ஜீரக டப்பால தானே காசை வச்சோம். ஓ, சோம்பு டப்பால வச்சிருக்கனா? இதா இருக்கு. இந்தா சாந்தி, பொடி காசை. சரிக்கா, வாரேன். கருவாட்டை வாங்கியாச்சு. நாளைக்கு குழம்புக்கு ஆயிடும். இன்னைக்கு சாயங்காலமே வச்சிட்டோம்னா நாளைக்கு நல்லா ருசியா இருக்கும். ஒரு தோசை திங்க முடியுதா நிம்மதியா? ஊத்தி வச்ச தோசை காஞ்சி கூட போயிருச்சு.
யாராவது போன் அடிக்கிறது நேரங்காலமே தெரியாது. திங்கிறப்பதான் இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும். இந்த மனுஷனா? ஹலோ ஏ மலரு, என்ன சொல்லுங்க. கரண்ட் பில் கட்ட வந்திருக்கிற மலரு. கரண்ட் பில் அட்டையை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுல ஒரு 10 நம்பர் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அப்படியே சொல்ல. ஏங்க கரண்ட் பில் தான் கட்ட போறீங்கன்னு தெரியுதுல, ஏன் அந்த அட்டையை எடுத்துட்டு போனா என்ன? ஹே, நான் என்ன வேணும் நான் வச்சுட்டு வந்தேன். ஏதோ அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். டக்குன்னு சொல்லு, இங்க முன்னாடி தான் நிக்கிறேன். டக்குன்னு சொல்லுனா கரண்ட் அட்டைக்கு வரணும் ஒண்ணு வந்துருமா? நான் தானே போய் எடுக்கணும். இருங்க வரேன். எழுதிக்கிறீங்களா? என்னங்க சத்தமே இல்லாம இருக்கீங்க? ஹலோ ஏன்டி லோலான்னு கத்திட்டே இருக்க? சொல்லுடி. 10 24 0 32 63. சரி சரி வையே, நான் கரண்ட் பில் கட்டிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரி. ஒரு 2 தோசை திங்கிறதுக்கு எத்தனை இடைஞ்சலு. இப்பயாவது உட்கார்ந்து திங்கலாமா இல்ல யாராவது வருவாங்களா? லட்சுமி, சுடரக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லட்சுமி. 2 நாளா நீ வரவே இல்ல, என்னமாச்சு? எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க 2 நாள் நான் வரலன்னு? ஆமாக்கா, ஊர்ல ஒரு விசேஷம், திருவிழா நடக்குது, அதான் அங்க போயிட்டேன். அடி பாவி, ஊர்ல திருவிழா? என்ன ஒரு வாரத்தை கூட கூப்பிடல. என்ன கூப்பிட்டா கறி சோறு போட்டுறணும்னு என்ன கூப்பிடாமே விட்டுட்டியா? ஐயோ அக்கா, என்ன இப்படி சொல்லிட்டிய? எங்க வீட்டுக்கும் எல்லாரும் வரணும், நானும் எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் கூப்பிட்டா நீங்க எல்லாம் வருவீங்களான்னு தான் தெரியல, அதான்க்கா கூப்பிடல. வருவனான்னு தெரியலையா? ஏடி சோறு போடுறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவேன். அக்கா அக்கா அப்படிலாம் நினைக்காதடி. யார் எப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த உலகத்துல பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்து போறோம், இதுக்கிடையில எவ்வளோ பாகுபாடு எவ்வளோ வேறுபாடு, அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. நம்ம எல்லாமே ஒண்ணு தாண்டி. உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான், என் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான். நீங்க சொல்றிய, ஆனா நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லையேக்கா. என்னை பார்த்தாலே மூக்க மூடிட்டு போறவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில உங்களை மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேர் தான்க்கா. அவங்கள விட்டுரு, என்னைய மாதிரி ஆளுங்களை மட்டும் பாரு. என்ன அப்புறம் செல்வி எப்படி இருக்கா? பாப்பா நல்லா படிக்குதுக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது. செல்வியை நல்லா படிக்கவே லட்சுமி, படிப்பு செலவுக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளுன்னு. சரிக்கா, நான் தான் படிக்கல, பிள்ளைய கண்டிப்பா படிக்க வைப்பேன். அவளுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கா. கூட்டிட்டு வா லட்சுமி. அப்புறம் உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு அட்ரஸ் சொல்லிட்டு போ, நானும் உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரிக்கா. லட்சுமி இந்தாமா. லட்சுமி, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், ஏன் குப்பையை பிடி. இந்தா. ஏக்கா சுடரக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும் தான்க்கா கவர்ல அழகா அடைச்சு கயிறு போட்டு கட்டி கொடுக்குறீங்க. எங்களுக்கும் கையெல்லாம் அழுக்காகாம இருக்கும்ல. ஏமா அப்ப டப்போட குடுக்கறவங்க நாங்க என்ன அசிங்கமா குடுக்கறோம்னு சொல்ல வரியாமா? ஐயோ மலரக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படி சொல்ல வரல. விடு லட்சுமி, நீ என்ன பாராட்டிட்டியான், அந்த அம்மாக்கு பொறுக்கல, அதான் வீட்ல இருந்து மோப்பம் முடிச்சுட்டே வந்துட்டா. ஆமா, குப்பையை ஒழுங்கா கட்டி குடுக்கறேன்னு இந்த அம்மாக்கு ஜனாதிபதி கையில இருந்து அவார்டு கொடுக்க போறாங்க. நாங்க அப்படியே பொறாம பண்றதுக்கு வாங்கிட்டே. ஒரு நாள் நான் ஜனாதிபதி கையில இருந்து அவார்டு வாங்கதான் போறேன். அப்ப மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஏமா, காலங்காத்தாலே எல்லாரையும் அனுப்பிட்டு 2 வாய் தோசை திங்கலான்னு உட்காந்தேன். அந்த 2 தோசையை நிம்மதியா என்னால திங்க முடியல. குப்பையை கொட்டிட்டு வேகமா போய் தோசையை திங்கணும். கொஞ்சம் வழி விடு. உன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல. அந்த தோசையை தின்னுட்டு வந்தாவது சண்டை போடுறேன். நவுரு. ஏண்டி மணி 10ஆவது, இன்னுமா சாப்பிடாம இருக்க? ஆமா, இந்த பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவரையும் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு உட்காந்து 2 வாய் தோசை திங்கலான்னு உட்காந்தவதான் அடுத்தடுத்து எல்லாரும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. சரி தொட்டியை கொண்டா, நீ போய் உட்காந்து சாப்பிடு போ. நான் கொட்டிட்டு கழுவி கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறேன், எடுத்துக்கோ. நேரத்துக்கு சாப்பிடுறேன். குடும்பத்தை ஓடி ஓடி உழைச்சு பார்த்தா மட்டும் பத்தாது, குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நம்ம முதல் நல்லா இருக்கணும். நீ கொடுத்துட்டு போ. இந்த லட்சுமி. அப்பப்பா, உங்க 2 பேருக்கும் நல்ல சண்டையும் வருது, 2 பேரும் நல்ல பாசமாவும் இருந்துக்கிறீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிடி, நான் அவகிட்ட சண்டை போடாம வேற யார் சண்டை போடுவா? பாவம், குடும்பத்துக்காக மாங்குன்னு உழைப்பா. ஆனா அவளுக்கு 2 வாய் சாப்பாடு சாப்பிட முடியலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதான் போ சொன்னேன். சரி, நீ குப்பையை கொட்டிட்டு கொடு, நானும் கிளம்புறேன், மணி ஆகுது. இந்த பொம்பளைங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கும் போல. 2 தோசை நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஆனா வெளியே வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சும்மா தானே இருந்த வீட்டுல இதை பண்ணிருக்கலாம்ல, சும்மா தானே வீட்டுல இருந்த அதை பண்ணிருக்கலாம்லன்னு. ஆனா வீட்டுல இருக்கிறதோட அருமை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலரம்மா மாதிரி தான் இங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நீங்க எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா?